ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்சர்ட் பட்டனில் ஹெட்டர் ஃபூட்டரு பேஜ் நம்பர் எப்படி இந்த கமாண்ட் யூஸ் ஆகுது சம்மந்தமாக பார்க்க போகிறோங்க. ஹலோ ஃப்ரெண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்சர்ட் கமாண்டில் அதில் உள்ள ஒரு சில கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்ன கமாண்ட்னா ஹெட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஃபூட்டரு, பேஜ் நம்பரு, அதே மாதிரி ட்ராப் கேஸு, சிக்னேச்சர் லைனு, டேட் அண்ட் லைனு, ஆப்ஜெக்ட்டு, ஈக்குவேஷன், சிம்பிள், இந்த கமாண்டை பற்றி இன்றைக்கி பார்ப்போங்க. இப்போ ஹெட்டர்னு எனக்கு வந்திருக்கு பாருங்கள். ஹெட்டர் அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி ஹெட்டர் யூஸ் பண்ணுறது. ஹெட்டர் மீன்ஸ் என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ் இருக்குது, ஒரு பேஜ் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க. அதில் டாப்பில் நம்ம ஏதாச்சும் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு பேஜினுடைய டாப்பில் கொடுக்குறது தான் சொல்கிறது என்ன சொல்கிறது ஹெட்டருங்கிறது. அதே ஒரு பேஜில் பாட்டத்தில் எழுதுறது ஃபூட்டருங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஜ் நம்பர்லாம் வரும் பார்த்தீங்களா, பேஜ் நம்பர் வரும், நம்பர் 1 2 3 4 5 இந்த மாதிரி வேணால் எங்கன்னா பேஜினுடைய ஹெட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேஜினுடைய பாட்டத்தில் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு பேர் என்ன, பாட்டத்தில் கொடுக்குறதுக்கு ஃபூட்டர்னு சொல்கிறது, மேலே தலைப்பில் கொடுக்குறதுக்கு ஹெட்டர்னு சொல்கிறது. நம்ம பேஜ் நம்பர் வேணால் பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டாக்குமெண்ட் அடித்து வச்சுருக்கேன், ஒரு 3-4 பேஜ் இருக்குது. இந்த பேஜுக்கு எனக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் ஏதாச்சும் தலைப்பில் ஒரு பேர் ஒன்று வரணும். அதாவது எல்லா பேஜ்லேயும் ஒரே மாதிரி வரணும். தலைப்பில் ஏதாச்சும் ஹெட்டிங் வரணும். அதான் ஹெட்டர் செட் பண்ண போகிறேன். எப்படி செட் பண்ணுறது பாருங்கள். ஜஸ்ட் அப்படி இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு. அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். பிளாங்கானு கேட்கும். இல்லை பிளாங்கு 3 காலம்ஸ் டைட்டில் வேணும்னு கேட்கும். மேலே இப்போ ஒரு A4 பேஜில் மேலே என்ன செய்யும், 3 இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். இல்லை பிளாங்காக ஒரு இதில் மட்டும் வேணுமா, இல்லை அல்ஃபபெட்டில் வேணுமா, இல்லை ஆனுவல் இதில் பல ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த போய் ஜஸ்ட்டு போய் இப்போ நம்ம பிளாங்க் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். டைப்பு ஹியர்னு வந்துடுது. இப்போ எனக்கு என்னது, ஒரு பேஜினுடைய லெஃப்ட் சைடில் உட்காருது. நீங்கள் சென்டருக்கு வேணால் சென்டர் கொடுக்கலாம். என்ன செய்யணும், கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா அப்படியே சென்டரில் போய் உட்காந்துக்கும். கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா சென்டரில் போய் உட்காந்துக்கும். இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் அதை எரேஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் என்னாச்சும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எது சம்மந்தமாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாக பேர் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 பேஜுக்கும் என்ன செய்யும், ஒரே மாதிரி பேர் தான் வரும். 1000 பேஜ் இருந்தாலும் 1000 பேஜுக்கு எனக்கு ஒரே மாதிரி வேணும், மேலே டைட்டில் மொத்தம் வரணும், ஏதாச்சும் வரணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ போல் இன்ட்ரோடக்ஷன் வரணும்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரோடக்ஷன் வரணும், இந்த மாதிரி வரணும்னா அப்படி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பேஜுக்கு என்ன வந்துடும், இன்ட்ரோடக்ஷன் வந்துடும். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ போய் பாருங்கள், எல்லா பேஜ்லேயுமே வந்துருக்கும். இந்த மாதிரி இந்த வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பேஜ்லேயும் என்ன செய்யும், மேலே இன்ட்ரோடக்ஷன் வந்துடும். இல்லை வேறு ஏதாச்சும் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ யார் க்ரியேட் பண்ணுறது, கிரியேட்டட் பை, இல்லை இந்த இதை க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆள் கிரியேட்டட் பை சிவகுமார், இவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு இந்த டாக்குமெண்ட்டெல்லாம். இப்போ அவர் பேர் எல்லாத்துலேயும் வரணும். டாப்பில் மேலே ஃபஸ்ட்டு க்ரியேட்டட் பை யார் வரணும்னா அது மாதிரி வேறு வந்துடும். எல்லா பேஜ்லேயும் வந்துடும். 100 பேஜ் இருந்தால் 100 பேஜில் வந்துடும். நீங்கள் எத்தனை பேஜ் அடிச்சிருக்கீங்களோ அத்தனை பேஜுக்கு வந்துடும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஹெட்டர்னு சொல்கிறது. அப்போ ஒரு பேஜினுடைய தலைப்பில் ஏதாச்சும் நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். டைட்டில் நீங்கள் எது சம்மந்தமாக நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாக கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பேஜுக்கும் அதே மாதிரி வரும். காமனாக வர மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போய் என்ன செய்யலாம், இந்த ஹெட்டரில் போய் சூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இன்சர்ட்டில் போய் இந்த ஹெட்டரை கொடுத்துட்டு அதில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா எடுத்துருங்க. ரிமூவ் ஹெட்டர்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே ரிமூவ் ஹெட்டர்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எடிட் ஹெட்டர்னு கொடுத்தீங்கன்னா இடத்துல போய் நிற்கும். அதை எரேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம், வேறு வேணாலும் ஏதாச்சும் அடிச்சிக்கலாம். வேறு இப்போ கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் இந்த மாதிரி நோட்ஸ்னு வச்சிங்களா. இப்போ கொடுத்துட்டு இப்போ இதில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. சென்டருக்கு வேணால் சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். இப்போ எல்லா பேஜுக்கும் இந்த மாதிரி வந்துருக்கும். இந்த மாதிரி வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா. எனக்கு அந்த ஹெட்டர் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அதில் போய் ஆப்ஷன் இருக்குது. அதிலே இன்சர்ட்டில் போய் என்ன செஞ்சிட வேண்டியது, ஹெட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே கீழே கொடுத்துருக்காங்க ரிமூவ் ஹெட்டர்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டரை செட் பண்ணிங்க. ஹெட்டரை செட் பண்ணிட்டு புரியுதுங்களா. ஒரு பேஜினுடைய ஃபஸ்ட்டு டாப்பில் ஏதாச்சும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் எது சம்மந்தமாக உள்ளது அது சம்மந்தமாக நம்ம வச்சு நேம் கொடுத்தோன்னா எல்லா பேஜ்லேயும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 பேஜ் அடிச்சிருக்கீங்க, 1000 பேஜ்லேயும் அந்த தலைப்பில் அது உட்காந்து நடக்கும். நீங்கள் என்ன ஹெட்டர் செட் பண்ணுறீங்களோ அது உட்காந்து நடக்கும். தேவைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் செட் பண்ணலாம், சென்டரில் செட் பண்ணலாம், ரைட் சைடில் செட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இப்போ எனக்கு டாப்பில் பேஜ் நம்பர் செட் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு இப்போ டாப்பில் பேஜ் நம்பர் வேணும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் தேவையில்லை எனக்கு சரி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டலாக இருக்குன்னு எனக்கு ரைட் சைடில் என்ன வேணும், பேஜ் நம்பர் வேணும். அப்போ என்ன செஞ்சு நேராக போய் இப்போ இங்கே போய் செட் பண்ணிவிடுங்க. இந்த இருக்க பாருங்கள். அப்போனா 3 காலம் கொடுத்துங்க. 3 காலம் கொடுத்துட்டு
இப்போ இந்த சென்டரில் இதை தூக்கிடுங்க, இது தேவையில்லை எனக்கு. ரைட் சைடில் உள்ள தேவையில்லை, லெஃப்ட் சைடில் உள்ள தேவையில்லை. சென்டர் வந்து கொடுத்துக்கிட்டேன். சென்டர் வந்து கொடுத்துட்டேன், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்து என்ன செய்ய போகிறேன், நம்பர் செட் பண்ண போகிறேன். பேஜ் நம்பர் 1, அடுத்த பேஜ் நம்பர் 2, அது மாதிரி வேணும். அப்போ இந்த இடத்துல வச்சுட்டு என்ன செய்ய வேண்டியது, நேராக போய் இன்சர்ட் பேஜ் நம்பர் இருக்கு பாருங்கள், பேஜ் நம்பர்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். டாப்பில் பேஜில் வேணும், டாப்பில் எந்த சைடில் வேணும், ரைட் சைடில் வேணும். அது ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேணும், நம்ம ஹெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கும். நம்பர் 1, அடுத்த பேஜ் நம்பர் 2 வந்துருக்கு பாருங்கள். இந்த வந்துருக்கு பார்த்தீங்களா, நம்பர் 2. அடுத்த பேஜ் நம்பர் 3. இந்த மாதிரி என்ன செஞ்சிடும், ஒவ்வொரு பேஜுக்கும் வந்துடும். 1000 பேஜ் கொடுத்துருந்தீங்களா, 1000 பேஜுக்கு என்ன செய்கிறோம், உங்களுக்கு வந்து நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த நம்பர் எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இன்சர்ட்டில் போய் பேஜ் நம்பரில் உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ கொடுத்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு. புரியுதுங்களா? இது வேணால் யூஸ் பண்ணி பார்த்துங்க. இது வந்து பேஜ் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்காக. பேஜ் நம்பர்லேயே வந்து பேஜ் மார்ஜின், பேஜ் நம்பருடைய ஃபார்மேட் மாற்றிக்கலாம். எனக்கு ஏபிசியில் தேவைப்படுது, எனக்கு நம்பரில் தேவையில்லை, எனக்கு ஏபிசியில் வேணும். ஏபிசி கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், ஏபிசியில் வந்துடும். இப்போ பாருங்களேன், ஏபிசியில் இருக்கும். ஏ கொடுத்தாச்சு, அடுத்து பி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சி இந்த மாதிரி. இப்போ எனக்கு எல்லாம் வந்து என்ன செய்யும், பேஜ் நம்பர் வந்து ஏபிசியில் வரும். ஏபிசியில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்துருக்குங்க, ஹெட்டரை எப்படி செட் பண்ணுறது, ஹெட்டரில் எப்படி டைட்டில் வைக்கிறது பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது எப்படி வேணும், அதாவது என்னது பேஜ் நம்பர் எப்படி வேணும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பேஜ் நம்பரை வந்து டாப்பில் பார்த்தோம். எனக்கு பாட்டத்தில் வேணும்னா பாட்டத்தில் செட் பண்ணி ஃபூட்டரை போய் சூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஃபூட்டரை சூஸ் பண்ணிவிட்டு, ஃபூட்டர்னு இருக்குல்ல, ஃபூட்டரை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கொடுத்துலாம். இப்போ எனக்கு பேஜ் நம்பர் ரிமூவ் பண்ணி பேஜ் நம்பர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஃபூட்டரில் தேவைப்படுது. எனக்கு ஃபூட்டரில் போய் கொடுத்துட்டு எந்த மாதிரி வேணும் எனக்கு ஃபூட்டர்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃபூட்டரில் வந்துடும். அதாவது ஒரு பேஜினுடைய பாட்டத்தில் வந்துடும், கீழே வந்துடும். இந்த இடத்துல எனக்கு பேஜ் நம்பர் வேணும் கொடுத்தீங்கன்னா பேஜ் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் எந்த மாதிரி பேஜ் நம்பர் வேணுமோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா அது எனக்கு டாப்பில் பாட்டத்தில் வேணும் பேஜ் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ ஒரு பேஜினுடைய பாட்டத்தில் வரும், ஒரு பேஜினுடைய பாட்டத்தில் பேஜ் நம்பர் வரும். இந்த மாதிரிலாம் ஹெட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பேஜினுடைய பாட்டத்தில் வந்து என்ன செய்யலாம், ஒரு பேர் வேணாலும் அடிச்சிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? இப்போ எப்படி வந்து என்ன பார்த்துருக்கோம், நீங்கள் ஒரு பேஜ் ஹெட்டர் எப்படி செட் பண்ணுறது பார்த்துருக்கோம். அடுத்து ஃபூட்டர் எப்படி செட் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்து பேஜ் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, இந்த வேர்ட் ஆர்ட்லாம் முன்னாடி கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துட்டோம். ஏற்கனவே கிளாஸில் வந்து முதல் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இப்போ இந்த ஹெட்டர் ஃபுட்லாம் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணி விடலாம். ரிமூவ் பண்ணால் போய்டும், ஆட்டோமேட்டிக்காக போய்டும் உங்களுக்கு. ஹெட்டர் ஃபுட்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா போய்டும் உங்களுக்கு. இருந்துச்சுன்னா ஹெட்டர் ஃபுட்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணால் போய்டும் உங்களுக்கு. ஃபூட்டரும் தேவையில்லைன்னா ஃபூட்டர்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். சரிங்க. இப்போ வந்து அடுத்த கமாண்ட் என்ன இருக்குது பாருங்கள். இந்த ட்ராப் கேஸ்னு ஒன்று இருக்குது. ட்ராப் கேஸ்னால் என்ன, ட்ராப் கேஸ்னால் நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. பேப்பர் என்ன படிச்சிருப்பீங்கன்னா, பேப்பரில் இப்போ வந்துங்க இந்த பேப்பர் இருந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த பாராகிராஃப் எடுத்துங்க. இந்த ஒரு பெரிய பாராகிராஃபாக இருக்குது, இதை செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து மட்டும், எக்ஸாம்பிளுக்கு அட்டுனா ஏ மட்டும் பெருசாக இருக்கும், டி அடுத்தலாம் ஆன் நிறையா வந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராப் கேஸில் தான். ட்ராப் கேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நன்னுனா ஆன் நிறையா வருது. அதே ட்ராப் கேஸ் கொடுத்து பாருங்கள், இந்த எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டைலெலாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ டபிள்யூ வென்னுங்கிறது வென் யூ ஆக்டிவேட் த்ரோ த இன்டர்நெட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டபிள்யூ இருக்குது பாருங்கள். டபிள்யூ வந்து இப்போ பெரிய லெட்டரில் காட்டுது பாருங்கள். இப்போ எத்தனை லைனு, 3 லைன் காட்டுது. 1 2 3 லைனில் வந்து டபிள்யூன்னு காட்டுது. இப்போ திருப்பி இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ராப் கேஸில் போய் இந்த ட்ராப் கேஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைன் டு ட்ராப்பு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நான் 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 லைனுக்கு காட்டும். இப்போ 4 லைனுக்கு அந்த டபிள்யூ எடுத்துக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க. எப்படி வேணுமோ கொடுத்து மாற்றிக்கலாம். இல்லைன்னா ட்ராப் கேஸில் போய் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் இதில் போய் ட்ராப் கேஸ் கேப்ஷனில் போய் எந்த மாதிரி வேணுமோ கொடுத்து மாற்றிக்க வேண்டியது. இப்போ 2 லைன்னா 2 கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா 2 லைனுக்கு மட்டும் என்ன செய்யும், அந்த டபிள்யூங்கிறது பெருசு பண்ணி காட்டும். ஒரு ஸ்டைலிஷாக ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி மெத்தட் இருக்குது பாருங்கள், இன் மார்ஜினாக இந்த மாதிரி ஸ்டைலில் எப்படி காட்டும். இந்த லெட்டர்ஸ் வெளியே வந்துடும், இந்த மாதிரி ஸ்டைலில் வரும். எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அங்கே போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நன்னு கொடுத்தீங்கன்னா ஆன் நிறையா வந்துடும். ஓகேங்களா? இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். அது நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் போட்டிருக்க மாதிரி தான் இங்கே நம்ம என்ன நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கிட்டு ஸ்டைல் பண்ணி காட்டுறதுனா காட்டலாம். தேவையில்லைன்னு நன்னு கொடுத்தீங்கன்னா ஆன் நிறையா வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது சிக்னேச்சர் லைன்னா என்ன, சிக்னேச்சர் லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போது நீங்கள் லெட்ரு ஒன்று டைப் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கீங்க, ஒரு லெட்ரு ஒன்று டைப் பண்ணுறீங்க. ட்ரை பண்ணும்போது கீழே வந்து பாட்டத்தில் வந்து உங்கள் சைன் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், உங்களுடைய பேர் வந்துடும். பேர் வந்த பிறகு கீழே வந்து உங்களுடைய பொசிஷன் மேனேஜர்னு வந்துடும். இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு இன்ட்டு ஒன்று இருக்கும். இன்ட்டுனா அதை வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஸ்டைல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணிடலாம்.
எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ எந்த இடத்துல வேணுமோ உங்களுக்கு அந்த இடத்துல கர்சரை வச்சுக்க வேண்டியது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒரு பாட்டத்தில் தான் வரும். சிக்னேச்சர் லைனுக்கு கிளிக் பண்ணிட்டு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உடனே என்ன செய்யும், இந்த மாதிரி வரும். அதாவது ஒன்றுமே கிடையாது, சிக்னேச்சர் லைனோட கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, சஜஸ்டட் சைனர், அதாவது யார் இது பண்ண, அதாவது அவங்களோட நேம் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சிவகுமார்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்தது வந்து அவங்களுடைய பொசிஷன் என்ன, எக்ஸாம்பிளுக்கு மேனேஜர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வேணும், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் வேணால் இமெயில் அட்ரஸ் கொடுத்தா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு இமெயில் அட்ரஸ் sivakumar@gmail.com மாதிரி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், ஒரு பேஜினுடைய இந்த பாருங்கள், ஒரு பேஜ் இந்த ஒரு பேஜின்னு கிடையாதுங்க, ஒரு கர்சர் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே வந்து நிற்கிதுங்க. வரேன் ஒரு நிமிஷம் இருங்க. கர்சரை நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அங்கே தான் வந்து நிற்கிது. அப்போனா என்ன செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு கர்சரை கொண்டு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிங்க, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணிங்க. தவறுதலாக சொல்லிட்டாங்க. இந்த கொஞ்சம் கர்சரை நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் வந்து நிற்கும். கர்சரை வந்து கரெக்டாக இது பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இதான் வந்து எண்ட் ஆஃப் த பேஜ். இப்போ இந்த இடத்துல வேணும், எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுது கர்சர், அதாவது தேவைப்படுதுன்னா கொண்டு போய் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து செட் பண்ணிங்க, பேஜை வந்து செட் பண்ணி வச்சிங்க, கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல தேவைப்படுது எனக்கு, அப்போ கர்சரை கொண்டு போய் கரெக்டாக வச்சுக்கணும். கர்சரை கொண்டு இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ போய் செட் பண்ணுங்க. என்னது, இன்சர்ட்டில் போய் சிக்னேச்சர் லைன்னு கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா இப்போ போய் நீங்கள் என்ட்ரி போட்டுக்க வேண்டியது தான். அதில் அவர் பொசிஷன் என்ன, எக்ஸாம்பிளுக்கு சூப்பர்வைசர் கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துக்கும். இந்த உட்காருது பாருங்கள், இந்த உட்காந்துருச்சு அங்கே. ஏன்னா இடம் பத்துலன்னு வந்து கீழே வந்து உட்காந்து வச்சிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பேப்பரில் பிரிண்ட் வரும், இந்த மாதிரி வரும். அவர் இந்த இடத்துல சைன் பண்ணி அந்த பேப்பர் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் செட் பண்ணுறதுக்கு சிக்னேச்சரை நம்ம செட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதை எப்படின்னு யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து டேட் அண்ட் டைம் செட் பண்ணிக்கலாங்க. எந்த இடத்துல வேணுமோ உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு லெட்டர் அடிக்கிறீங்க, லெட்டர் டைட்டிலே இந்த சைடில் டாப்பில் வந்து எனக்கு டேட்டு வரணும், இந்த இடத்துல வரணும் எனக்கு. இப்போ இந்த இடத்துல டேட் அண்ட் டைம் வரணும். அப்போ அந்த கர்சரை வச்சுக்கிட்டு டேட் அண்ட் டைம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பல ஃபார்மேட் ஸ்டைலில் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும்னு வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும், அந்த மாதிரி டேட் வந்துடும். புரியுதுங்களா? அடுத்தது ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். ஈக்குவேஷன் இருக்குது, சிம்பிள் இருக்குது. ஈக்குவேஷன் என்ன, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீயான ஒரு பேஜ் ஒன்று எடுத்துங்க, ஃப்ரீ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்துட்டு blank பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் போய் நம்ம ஏதாச்சும் ஃபார்முலா அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா ஈக்குவேஷனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பல ஸ்டைலில் ஈக்குவேஷன் வருதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ கொடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். பாருங்கள், கம்ப்யூட்டர்லேயே ஏகப்பட்ட ஈக்குவேஷன் வச்சுருக்காங்க. என்னென்ன ஈக்குவேஷன் வேணுமோ கொடுத்து இங்கே நம்பர் அடிக்கிற மாதிரி நம்பர் அடிச்சிக்கலாம். அப்போ 45 இந்த மாதிரிலாம் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சிக்க வேண்டியது. என்னென்ன ஈக்குவேஷன் செட் பண்ணுமோ செட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு போய் கிளிக் பண்ணுறீங்க, ஈக்குவேஷனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பல ஸ்டைலில் ஈக்குவேஷன் வருது பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஈக்குவேஷன் வேணுமோ அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்துடும். ரைட்டுங்களா? இப்போ ஏதாச்சும் நம்பர் மாற்றினா கூட நம்பர் மாற்றிக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மாற்றினா அப்படியே எரேஸ் கொடுத்துட்டு, இல்லைன்னா எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். எடிட் ஆப்ஷன் கூட இருக்குது இதில். ப்ரொஃபஷ்னலு லீனியர்னு இருக்குது. லீனியர்னால் இந்த மாதிரி மெத்தடில் வந்துடும். ப்ரொஃபஷ்னல்னால் நம்ம பார்க்குற மாதிரி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி சைன் தீட்டா வேணும், எனக்கு சைன் தீட்டா மதிப்பு வேணும். இப்போ சைன் கொடுத்துட்டு பக்கத்தில் நம்பர் அடிச்சிக்கலாம். நீங்கள் 30 அடிச்சிக்கலாம். தவறுதலாக கொடுத்துட்டேன். இந்த சைன் பக்கத்தில் எனக்கு அந்த இது மாதிரி அந்த பாக்ஸ் மட்டும் இந்த பாக்ஸ் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் நம்பர் அடிச்சிக்க வேண்டியதான். சைன் 30. இப்போ சைனுடைய 30 மதிப்பு பார்க்குற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஸ்டைலாக இது பண்ணிக்கலாம். சைன் தீட்டா 30 டிகிரி சொல்லுவாங்களோ இந்த மாதிரிலாம் இது பண்ணுற மாதிரி தான் இது பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபார்முலா தேவைப்படுதோ ஜஸ்ட்டு போய் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இந்த வருது பாருங்கள், என்ன வருது, அது எந்த இடத்துல வேணுமோ இடத்துல வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இப்போ கர்சர் இந்த இடத்துல வச்சுக்கினேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபார்முலா தேவைப்படுது. ஆல்ரெடி ஏற்கனவே வச்சுருக்காங்க ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வேணும்னா உங்களுக்கு போய் இது பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃபார்முலா டைப்பில் வேணுமோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? இதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட்டில் சிம்பிள்னு இருக்குது. சிம்பிள்னால் பல சிம்பிள் ஏற்கனவே வச்சுருக்காங்க. அந்த சிம்பிள்லாம் வேணால் நம்ம இங்கேருந்து எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு இப்போ இந்த மாதிரி சிம்பிள் வேணும், சிம்பிள் வேணும், அதை கொண்டு வச்சுக்கலாம். கர்சர் எங்கே நிற்கிதோ இடத்துல கர்சர் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல வேணும்னா கொண்டு போய் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிம்பிள் வேணும் எனக்கு,
இந்த மாதிரி சம் சிம்பிள் வேணும், எந்த சிம்பிள் வேணுமோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பெருசு பண்ணுறதுனா பெருசு பண்ணிங்க, கண்ட்ரோல் இசட்டு கிரேட்டர் தென் கொடுத்துட்டு பெருசு பண்ணிங்க, கொடுத்தீங்கன்னா பெருசாக வரும். இப்போ இதில் இல்லாமல் வேறு சிம்பிள் தேவைப்படுச்சப்போ எடுத்துக்கலாம். போய் இந்த பாருங்கள் மோர் சிம்பிள்னு கொடுத்து இந்த மாதிரி வரும். இதில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி சிம்பிள் வேணுமோ இங்கே இந்த ஃபாண்ட்டை மாற்ற நீங்கள் மாறி வரும் சிம்பிள்லாம். இங்கே ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு ஃபாண்ட்டில் போய் எந்தெந்த ஃபாண்ட்டை கொடுக்குறீங்களோ அது இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸை காட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் போய் நம்ம மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிம்பிள் தேவைப்படுது, இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் வந்துடும். இது மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் அங்கேருந்து போய் சிம்பிளில் கிளிக் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போ இன்சர்ட் கமாண்டில் ஹெட்டரை பற்றி பார்த்துருக்கோம், அடுத்து ஃபூட்டர் பார்த்துருக்கோம், பேஜ் நம்பர் பார்த்துருக்கோம், ட்ராப் கேஸ் பார்த்துருக்கோம், அடுத்து சிக்னேச்சர் லைன் பார்த்துருக்கோம், டேட் அண்ட் டைம் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம், சிம்பிள் பார்த்துருக்கோம். இந்த நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஹோம் பட்டன் முடிச்சாச்சு, இப்போ இன்சர்ட் பட்டனும் முடிச்சாச்சு. அடுத்தடுத்த கிளாஸில் பேஜ் லேஅவுட் எப்படி, ரெஃபரன்ஸ் எப்படி, மெயிலிங் எப்படி, ரிவ்யூ எப்படி, வியூ எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா?